அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்விச் சான்றிதழ் பெறுறதுக்கான புதிய விதிமுறைகளை தமிழக அரசுலேருந்து வெளியிட்டிருக்காங்க. டீட்டெயில் என்னன்றதை பார்க்கலாம். நேற்று தினமே இந்த செய்தி வெளியாக இருந்தது. தொடர்ந்து இதுக்கான ஜிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னன்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மூடப்பட்ட கல்வி நிறுவனங்கள், அதாவது நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னென்னா, நான் படித்த ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் யார்கிட்ட போய் அதுக்கான இது வாங்குறது, அந்த ப்ரூஃப்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் அரசு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, தமிழ் வழி கல்வி சான்று பெறுவதற்கான நெறிமுறைகள் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூடப்பட்ட கல்வி நிறுவனங்களிலிருந்து தமிழ் வழி கல்வி சான்றிதழை பெறுவது தொடர்பாக நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து மனிதவள மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள உத்தரவில், தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்க சட்டம் இயற்றப்பட்டது. நேரடி நியமனத்துக்கான காலி பணியிடங்களில் 20% பணியிடங்களை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய சட்டம் வழிவகை செய்கிறது. 20% ரிசர்வேஷன் அப்படின்றது பிஎஸ்டிஎம். இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா எப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு குரூப் 4 எழுதுனீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ நேற்று நோட்டிஃபிகேஷனில் கூட ஒரு சில வகுப்புகள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிச்சிங்கன்னா அந்த ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டில் நிறைய இது கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். அதற்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான ரிசர்வேஷன் அப்படின்றது உண்டு. அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய துறைகள், நீதித்துறையாக இருக்கட்டும், காவலர், இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், எல்லா துறைகள்லையுமே தமிழ் வழியில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது கான்ஸ்டியூஷன் அப்படின்ற இதில் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துலேயும் நிறைவேற்றி அதை கெசட்டடாக வெளியிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரிலையும் இந்த ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரிசர்வேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அது எப்படின்னா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ குரூப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 2 கொடுத்துருக்காங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் டிகிரி படிச்சிருக்கணும். நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன், 11th 12th இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், டிகிரி தமிழ் மீடியத்தில் படித்தேன்னிங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதனால் 1ஆம் வகுப்பு முதல் என்ன குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வருதோ அது வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன்ஸை நீங்கள் பயனடைய முடியும். அதற்கான விதிமுறைகள், திருத்தப்பட்ட விதிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் டேரெக்டாக நம்ம ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு படித்த ஸ்கூலில் போய்ட்டு கொடுத்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா அவங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த முறை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இ-சேவை மையத்தின் மூலயமா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இ-சேவை மையத்தில் உங்களுடைய படித்ததற்கான அட்டாச்மெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இ-சேவா சென்டர்ஸில் பதிவு பண்ணி தான் இந்த தமிழ் வழி சான்றிதழ் கொடுத்துட்ருக்காங்க. 1 வீக்கில் இன்னும் 4-5 டேஸில் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் படித்த ஸ்கூலோ காலேஜோ இல்லை, எனக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கு தான் இப்போ முழு விளக்கமாக அரசே வெளியிட்டிருக்காங்க. தமிழ் வழியில் பயின்றவர்களின் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தால் யாரிடம் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்பது குறித்த கேள்வி எழுந்தது. பள்ளிகள் அளவில் பிரச்சனை எழுந்தபோது அதற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு தீர்வு காணப்பட்டது. அதன்படி பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், அதாவது இது அப்போவே சொல்லிட்டாங்க, அந்தந்த சிஇஓட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. சிஇஓ, டிஇஓன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, மாவட்ட கல்வி அலுவலர். அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். சிஇஓ ஆஃபீஸில் தான் அவங்களும் இருப்பாங்க. அந்தந்த கலெக்டரேட்டில் ஒரு சில இதில் ஆஃபீஸ் இருக்கும், இல்லை தனியாக இதுக்குன்ட்டு சிஇஓ ஆஃபீஸ் இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு இது நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது இ-சேவை மையத்தில் பண்ணுறதுனால டேரெக்டாக அவங்களுக்கு போயிடும், நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் பண்ண தேவையில்லை. பள்ளிகள் மூடப்பட்டிருந்தால் நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது அந்த எஜுகேஷன் ஆஃபீஸரை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த லிங்க் போயிடும். அவங்க அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு ஒரு ஆர்டர் போட்டு அது இஷ்யூ பண்ணுவாங்க. முதன்மை கல்வி அலுவலர் அல்லது உரிய அலுவலரிடமிருந்து தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளி அளவிலான இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்த நிலையில் கல்லூரிகளிலும் இதே பிரச்சனை எழுந்தது. எனவே இதற்கும் தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறை, வேளாண்மை, மருத்துவம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் சட்டம் ஆகிய துறைகளுக்கு உள்ள கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தால் அந்த கல்லூரிகளில் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளரிடமிருந்து தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழை பெற்று அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு சில காலேஜ் மெர்ஜ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அதற்கான
பதிவாளர் யார் ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த ஒரு இதை வந்து வாங்கணும், பிஎஸ்டிஎம் வந்து வாங்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இசேவை மையம், ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்காவில் வந்து இசேவை மையம்னு ஒன்று செயல்படுது. அதில் நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பேவும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய ப்ரைவேட் சென்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே வந்து நிறைய சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. அதனால் அரசினுடைய தாலுக்கா ஆஃபீஸில் அங்கே இருக்கிற இசேவை மையத்தை அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட தொகையிலே வந்து இந்த பணிகள் வந்து முடிவடைஞ்சிரும். ஸோ 60 ரூபா அப்படி தான்ன்றது தான் தாலுக்கா ஆஃபீஸ்லாம் போனீங்க அப்படின்னா. வெளியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக போகிறீங்க அப்படின்னா ஒரு 250 300 கூட வந்து கேட்குறாங்க. அதனால் உங்களுக்கு டைமிங் கிடைக்கும்போது இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருங்க. ஸோ குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டர். ஸோ இப்போ வாங்க போகிற நேரத்தில் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா வாங்கிடுங்க. ஸோ அதற்கான ஜிஓவையும் இப்போ பார்க்கலாம். ஸோ அதற்கான அரசாணை இது தான். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழ் வழியில் பயின்று வருவதற்கான அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட சட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை அளிக்கும் வகையில் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திட்டத்தின் கீழ் குறிப்பிட்டுள்ள பதவிக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள பணி விதிகளில் நேரடி நியமன முறைக்கான வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர்கள் மட்டுமே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதினா 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன். இப்போ குரூப் 4 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன், அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த வரைக்கும் வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீட்டுக்கு தகுதியுடையவர்கள் என்ற வகையில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அத்திருத்த சட்டத்தில் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றிருக்க வேண்டும். வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது மேல்நிலை வகுப்பாக இருந்தது அப்படின்னா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது பட்டய படிப்பாக இருந்ததுன்னா டிப்ளமோ வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ தொடர்ந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய மேற்படி தீர்ப்பினை செயல்படுத்துவது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கருத்தினை பெற்று அரசு விரிவாக ஆய்வு செய்து அதன்படி 2010ஆம் ஆண்டு தமிழ் வழியில் படித்தவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் உரிய அலுவலரிடமிருந்து தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னிலையில் கல்லூரிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் ஏற்கனவே அக்கல்லூரிகளில் பயின்ற மாணவர்கள் யாரிடம் தமிழ் வழி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்ற பொருண்மை மீது அரசு கவனமாக ஆய்வு செய்து மேலே 3இல் படிக்கப்பட்ட அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி தொடர்ச்சியாக பின்வரும் வழிகாட்டு நெறிமுறையும் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வித்துறை வேளாண்மை, உழவர் நலத்துறை, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, சட்டத்துறை ஆகியவற்றின் எல்லைக்குட்பட்ட கல்லூரிகள் மூடப்பட்டுள்ள நிகழ்வுகளில் அக்கல்லூரிகளில் ஏற்கனவே இணைவு பெற்றிருக்கும் பல்கலைக்கழக பதிவாளரிடம் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை இவ்வாணையுடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பெற்று தேர்வர்கள் உரிய அமைப்பிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் தான் வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்லேயும் வந்து கொடுக்குறாங்க. மேபி வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இசேவை மையம் இல்லாமல் இந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இசேவை மையத்தில் தான் பண்ணணுன்றாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் இருக்குது. தென் இந்த ஆன்லைனில் இவங்கக்கிட்ட எப்படி வாங்குறதுன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். மூடப்பட்ட பள்ளி கல்லூரியாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து வாங்கிக்கலாம். இசேவை மையத்தையும் ஒன்ஸ் அகைன் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களே இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா மேபி கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா தான் இந்த ஒரு ப்ரொசீஜர் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். முன்னெல்லாம் வந்து டேரெக்டாகவே போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஸ்கூல் காலேஜஸில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பதிவாளர்கிட்ட நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தென் இந்த இசேவை மையத்துலேயும் வந்து ஒன்ஸ் அகைன் விசிட் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டுட்டு போய் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.